வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோர் எட் தமிழ். இணைய நம்மளுடைய டாப் 5 பெஸ்ட்டு 125cc வெஹிக்கிள்ஸோடைய ஒரு லிஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து நடிச்சு நியூஸில் நினைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தட்டி விட்டிங்கன்னா அது மாதிரி சூப்பர் முடிகிற ஆட்டோமொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக அவசரமாக வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட் நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் டிசைனோட ஒரு வெஹிக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன், அதான் முன்னே சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஸ்போர்ட்டியர் அண்ட் சேம் நம்ம NS 200 அண்ட் NS 160யோட அதே ஒரு ரிப்ளிகேட் டிசைன் தான்றப்ப நிஜமாக ரோட் ப்ரெசன்ஸில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அதுக்கு அடுத்த விஷயம் இதில் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்க ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா ஒரு 124.45cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வ்க்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அழகுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 11.8 bhp அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து டாப் ஸ்பீட் வைஸ் பொறுத்த அழகு 103 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் இது ஒரு பெட்டரான ரேஞ்சில் இருக்குது இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில். பட் நான் மைலேஜ் உங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான், அரௌண்ட் ஒரு 46.9 kmpl கிட்ட தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசென்ட்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிருங்கப்ப 45 to 50 kmpl இந்த மாதிரி அந்த ரேஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் இதை விடையும் கூட பெட்டரான மைலேஜ் தரக்கூடிய நிறைய வெஹிக்கிள்ஸ் இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் இருக்குன்றதுனால இந்த ஒரு மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு ட்ராபேக் தான். அதனால தான் இது நம்மளோட லிஸ்டிங்கில் 5th பிளேஸை பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க. CBS மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. உடைய டோட்டல் வெயிட்டு 144 kg, சீட் ஹைட்டு 805 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,22,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,39,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட ஷைன் 125 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு டீசெண்டான ஒரு டிசைன் டோனு, சூப்பரான ஒரு மைலேஜோட பக்காவான ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக எந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷனே சொல்லலாம். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நீட்டான ஒரு ட்ரெடிஷ்னல் டோனில் இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள். அதாவது உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் உங்களுடைய அந்த ஒரு டே டு டே கமிட்மெண்ட் பர்போஸ் மாதிரி விஷயங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள்ன்றது ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரேஞ்சில் இருக்கும். அதுக்கு அடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கும் ஹோண்டாவோடைய நல்ல ஒரு ரிஃபைண்டான ஒரு 125cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் அண்ட் ரைடிங்கில் அந்த ஒரு ஸ்மூத்னஸ்லாம் நல்லா இருக்குது. பட்னா அந்த ஒரு ஆயில் லீக்கிங் ப்ராப்ளம், அதுலேயும் குறிப்பாக அந்த ஹெட்டு ஓரிங் வந்து அந்த அளவுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு மாடலில் ஒழுங்காக சீட்டிங் ஆக மாட்டேது, அந்த போல்டு டைப்பு கொடுத்தது சரியில்லைன்ற மாதிரி நிறையா ஃபால்ட்ஸ் வருது. அந்த ஒரு விஷயம் மட்டும் கவனிச்சுக்கோங்க. மற்றபடி அந்த ஹெட்டில் ஆயில் லீக்கிங் ப்ராப்ளத்தை தவிர்த்துட்டுன்னு பார்க்கும்போது இந்த வெஹிக்கிளில் வேறு எதுவும் இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்கு ப்ராப்ளம் கிடையாது. நல்ல ஒரு ரிஃபைண்டான இன்ஜினும் ஒரு 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சோட வரக்கூடிய ஒரு இன்ஜின். இந்த வெஹிக்கிளுடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 10.59 bhp அண்ட் 11 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 102 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு அரௌண்ட் ஒரு 55 kmpl வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறீங்கப்ப இதை விடையும் கூட ஒரு பெட்டரான ஒரு மைலேஜ் எதிர்பார்க்கலாம். 55 to 60 kmpl கூட நீங்கள் இந்த வெஹிக்கிள் கிட்டேருந்து எதிர்பார்க்கலான்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. மைலேஜில் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, பர்ஃபார்மன்ஸில் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிள். அதுக்கு அடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்கார் ட்ரம்ன்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரம் பிரேக்கு CBS மூலமாக கம்பைன் பண்ணியிருப்பாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 113 kg, சீட் ஹைட்டு 791 mm. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்ட் ப்ரைஸிங்னு பார்க்கும்போதுன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு பேசிக் மாடல் 1,07,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,13,000 முடியுதுனப்போ ப்ரைஸிங்லேயும் ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இன்னொரு விஷயம், மற்ற 125cc வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் ஃபீச்சர்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் கம்மி, கொஞ்சம் ஆவரேஜான லெவலில் தான் இருக்கும். ஒரு சிம்பிள் அண்ட் நீட் அண்ட் க்ளீனான ஃபீச்சர்ஸ் தான். அந்த ஒரு நார்மல் பைக்குக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அது மட்டும் கொடுத்துருப்பாங்க. அதை தவிர்த்துட்டு இப்போ ஃபேன்சியராக வர அந்த ஒரு கனெக்டிவிட்டி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இந்த ஒரு வெஹிக்கிளில் கிடைக்காது. அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வெஹிக்கிளாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டை பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம 3rd பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்லேயே ஒரு யூனிக்கான ஒரு ஸ்போர்ட்டி அப்பீரன்ஸ் ஆமாங்க. ஸ்போர்ட்டி அப்பீரன்ஸ்ன்றது நிச்சயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
பட் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலிங்கில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் இருக்கிறதுலே அந்த ஒரு செக்மெண்ட்லேயே ஒரு யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன் டோனாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள்னே சொல்லலாம். ஆமாங்க, நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றதை வேறு எந்த ஒரு 125cc ஏன் இதை விட ஹையர் சிசியில் இருக்க வெஹிக்கிள்ஸ் கூட மேட்ச் பண்ண முடியாத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனில் இருக்கும் இந்த வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது. ஓவராலாக பார்க்க உங்களுக்கு ஆன் ரோட்டில் கொஞ்சம் நல்ல ஒரு பல்கியரான ஒரு ஃபீலே கொடுக்குது, அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோம்னா ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 2 வால்வுக்கான ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 11.4 bhp அண்ட் 11.5 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 95 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்லுங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு உங்களுக்கு 66 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணினா நிஜமாக இது ஒரு சூப்பரான ஒரு மைலேஜும் எதிர்பார்க்கலாம். இந்த வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்கு நல்ல விஷயம்னு பார்த்தோன்னா உங்களுக்கு டிசைனும் பார்க்க ஸ்போர்ட்டியாக இருக்குது, அட் த சேம் டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்குது. பொதுவாகவே ஸ்போர்ட்டி ஸ்டைலிங்னு வந்துட்டால் கொஞ்சம் மைலேஜ் கம்மியாகும். பட் ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு டிசைன் அண்ட் ஸ்போர்ட்டினஸ் ரெண்டுமே நல்லாவே எட்டு வந்திருக்காங்க. ஃபியூல் எஃபிஷியன்சியும் சூப்பராக இருக்குது. சரி, ஓகே. அதுக்கடுத்து நம்மளுக்கு பிரேக்கிங் செட்டப்னு வரும்போதும் அந்த இடத்துல இங்கே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவங்க இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக் வந்து ஸ்டாண்டர்டாக வருது, பின்னாடி ட்ரம் பிரேக்கு உங்களுக்கு ஐபிஎஸ் ஆர் டாப் மாடல் வரீங்கிறப்ப சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றதும் கொடுக்குறாங்க. இந்த ஒரு 125 செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைமாக ஏபிஎஸ் கொடுக்குற ஒன் அண்ட் ஒன்லி ஒரு வெஹிக்கிள் அது நிச்சயம் ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 125R தான். ஆமாங்க, சரி, ஓகே. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது பேசிக் மாடல் உங்களுக்கு 1,23,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 32,000 கிட்ட வரைக்கும் வருது. ப்ரைஸிங் ஸ்லைட்லி ஹைக் தான், பட் இருந்தாலும் ஓகே. ஏபிஎஸ் அது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் டயர்ஸ் மாதிரி விஷயங்கள்லாம் செக்மெண்ட்லேயே பெருசுன்றப்ப ஓகேவாக தான் இருக்குது. அது இல்லாமல் ஃபீச்சர்ஸும் ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளில். சரி, வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம டிவிஎஸோட ரைடர் 125. ஆமாங்க, இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு மல்டி பர்பஸான ஒரு வெஹிக்கிள் வேணும். எனக்கு பார்க்கவும் ஸ்போர்ட்டியாக இருக்கணும், ஃபேமிலி யூஸுக்கும் பக்காவாக இருக்கணும், ஃபீச்சர்ஸும் சூப்பராக இருக்கணும், மைலேஜும் நல்லா இருக்கணும், பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கணுன்ற மாதிரி எல்லாத்துலேயும் நல்ல ஒரு வெர்சைலான ஒரு வெஹிக்கிள் வேணும்னு நினைக்கிறீங்க. நிஜமாக இந்த டிவிஎஸ் ரைடர் 125 உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோட டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து இது பார்க்கறதுக்கும் நல்ல ஸ்போர்ட்டியராக இருக்கும். அட் த சேம் டைமில் இல்லை நீங்கள் பேசிக் மாடல் வரீங்கப்போ சிங்கிள் பீஸ் சீட் ஆப்ஷன் மாதிரி வேரியன்ட்ஸும் கொடுக்குறாங்கன்றதுனால உங்களுக்கு அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் டே டு டே கமிட்மெண்ட் பர்பஸுக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு அடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 124.8cc சிங்கிள் சிலிண்டர் 4-stroke 3 வால்வுக்கான ஏர் அண்ட் ஆயில் கூல் டைப் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு 125cc இன்ஜின்றது இந்த செக்மெண்ட்டில் ஓரளவுக்கு நல்ல பவர்ஃபுல்லான இன்ஜின்றதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸுன்றது இருக்குது. லாங் ட்ரைவ் எபிலிட்டியுமே கூட உங்களுக்கு ஆயில் கூல் சிஸ்டம் இருக்குன்றதுனால ஓரளவுக்கு பெட்டராக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு 125cc ஃபியூல் எஃபிஷியன்சியும் ஓவராலாக உங்களுக்கு பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்கு 11.2 bhp அண்ட் 11.2 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. நல்ல ஒரு மிட் ரேஞ்சு ஃபோக்கஸ்டான பவர்ன்றப்ப நீங்கள் க்ரூசிங் மாதிரி விஷயங்களும் ஓரளவுக்கு நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 99ன்னு கம்பெனி ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. பட் ஆன் ரோட் பர்ஃபார்மன்ஸில் உங்களால் 115 சம்திங் கூட போக முடியுது. பர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில். மைலேஜும் பர் லிட்டருக்கு அரௌண்ட் உங்களுக்கு 59 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்றப்போ மைலேஜ்லேயும் உங்களுக்கு பெருசாக குறையில, நல்ல ஒரு மைலேஜும் கொடுக்குது, பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது. உங்களுக்கு வெஹிக்கிளோட இன்ஜின் வந்து மிட் ரேஞ்ச் ஃபோக்கஸ்டு பவர்ன்றதுனால ஆன் ரோடு, ஆஃப் ரோட் அண்ட் ஹைவே இது 3 ரோட்லையும் ஓரளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு எபிலிட்டி உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள் கொடுக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் கொடுக்குறாங்க, எஸ்பிடி மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 123 kg, சீட் ஹைட்டு 780 mm. வெயிட் அண்ட் சீட் ஹைட் மாதிரி விஷயங்கள்லாம் ஈஸி ஹேண்டலபிளான ரேஞ்சில் தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங்கே உங்களுக்கு பேசிக் மாடல் 1,09,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,28,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி, வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டில் இருக்க நெக்ஸ்ட் அப் பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹோண்டாவோட SP125. ஆவாங்க, என்ன கேட்டிங்கன்னா இந்த ஒரு 125cc செக்மெண்ட்டில் எனக்கு நல்ல ஃபீச்சரோடராகவும் இருக்கணும்,
ஃபேமிலி பர்பஸுக்கு பக்காவான ஒரு நல்ல இன்னோவேட்டிவ் ஒரு டிசைனோட ஒரு சூப்பர் மைலேஜ் தரக்கூடிய ஒரு 125cc மோட்டார் சைக்கிள் தான் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக நான் சஜஸ்ட் பண்ணுற மாடல் இந்த ஹோண்டாவோட SP 125 தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு விஷயம் டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்டைலிங்கில் வருதுன்றதுனால உங்களுக்கு ரோடு அப்பியரன்ஸ்லையும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு இது வந்து இன்னோவேட்டிவ் ஸ்டைலிங்கில் வர ஒரு கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள்ன்றதுனால அந்த ஒரு ஃபேமிலி அண்ட் டே டு டே கமிட்மெண்ட் பர்பஸுக்கும் இந்த ஒரு வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். நம்ம அது எப்படி எக்ஸாம்பிள் சொன்னால் நம்ம டிவிஎஸ் ரைடர் 125 ஃபேமிலி பர்பஸுக்கு கேப்பபிள் தான். பட் கம்ஃபர்டபுளாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம டிவிஎஸை விட நம்ம ஹோண்டா வந்து அந்த ஒரு ஃபேமிலி பர்பஸுக்கு இன்னுமே ஒரு பெட்டரான ரேஞ்சில் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப்பும் பார்த்தோம்னா வச்சுங்களேன், ஒரு ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளர்ஸ், அதில் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் இந்த இடத்துலையும் வருது. உங்களுக்கு டிவிஎஸ் ரைடர்லேயும் அது இருக்குது. பட் இருந்தாலும் இது வந்து கமிட்மெண்ட் பர்பஸ்லேயே வருதுன்றப்ப இது வந்து இன்னும் ஒரு பெட்டரான ஆப்ஷன். இன்ஜின் வைஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 123.94cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெக்ஸ் கிளச்சு. பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 10.72 bhp அண்ட் 10.9 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 100 km/h. பைக்கிலுடைய மைலேஜ் பர் லிட்டருக்கு 61 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த வெஹிக்கிள் 60 to 65 கூட ஒரு சில பேருக்கு மைலேஜ் தரதா சொல்கிறாங்க. அப்படின்னப்போ மைலேஜ்லையும் ஒரு சூப்பரான ரேஞ்சில் இருக்குது. பவர் விஷயத்தில் அந்த ஒரு 125 செக்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்கும். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ட்ரம் பிரேக் ஆப்ஷனும் இருக்குது. பின்னாடி வந்து ஸ்டாண்டர்டாக ட்ரம் பிரேக்கு சிபிஎஸ் மூலமாக கம்பைன் பண்ணியிருக்காங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் உங்களுக்கு 116 kg, சீட் ஹைட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ஆண்டர் ப்ரைஸிங்னு பார்த்தோம்னா பேசிக் மாடல் உங்களுக்கு 1,16,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 1,21,000 கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் இந்த ஒரு ப்ரைஸிங்லன்னு பார்க்கும்போது இது வந்து ரியலி நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட். சரி, ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங்கை நம்ம இங்கே முடிச்சோம். இந்த டாப் 5ல் உங்களுடைய ஃபேவரட் எதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் பண்ணிங்க. தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you லேட்டர்.